ஹலோ எவ்ரிவன். நேத்தோட கண்டினியூட்டியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ஒரு தங்கச்சியை வந்து அவங்க மம்மி டேடி வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டுன்னு போயிருப்பா இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து கார் பிரேக் ஃபெயிலியருன்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமாக பயமுறுத்தியிருப்பான். அந்த டைமில் பார்த்து சடனாக பிரேக் பிடிச்சிருவா. தங்கச்சி வந்து கேட்பான், என்ன கார் வந்து பிரேக் ஃபெயிலியருன்னு சொன்னீங்க, எப்படி இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, நான் சும்மா விளையாட்டு பண்ணேன், நீ என்ன அவங்க அக்கா விட இவ்வளோ பயந்தாங்குழியாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவளை கலாய்ப்பாள். அந்த டைமில் வந்து தங்கச்சி, இங்கே பாருங்கள் மாமா, இப்படி நான் பயந்தேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்காவுக்கோ இல்லை வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட சத்தியம் வாங்கிக்குவாள். இவனும் ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பா. ஏன்னா இவன் வந்து இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இவள் போய் சொன்னால் இவளை வந்து சைக்கோ இல்லை அப்படின்னு நினச்சிக்குவாங்க இல்லையா. அதுவும் இவனுக்கு சாதகமாகவே சரி அவள் வயலை வர வச்சுட்டு ஓகே ஃபைன், நான் என் வீட்டில் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனும் அவங்க தங்கச்சியை வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடுவாள். இங்கே வந்து ஜான்வி ஃபுல்லாக அவன் கொடுத்த கிஃப்ட்டில் வந்து சாரீ ஜுவல்லரி எல்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு ஹஸ்பண்ட்காக இவன் வெயிட் பண்ணியிருப்பாள். ஸோ தங்கச்சியை விட்டுட்டு இவன் வந்து ஆஃபீஸ்க்கு போயிருப்பான். அங்கே வந்து ஒருத்தன் தும்பிட்டான். அந்த எச்சை வந்துட்டு அவனோட கையில் பட்டுருச்சு. ஸோ இவன் வந்து அதுவே ரொம்ப அருவருப்பாக பண்ணி வாஷ்ரூமுக்கு போய் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு சென்டெல்லாம் அடிச்சுட்டு மோந்து பார்க்குறான், ஏன்னா அந்த எச்சு ஸ்மெல்லு வருதா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த எச்சு தும்புனா இல்லையா, அவனை வந்துட்டு வேலையாக விட்டு தூக்கிடுவான். ஏன்னா இவனுக்கு வந்து ஓசிடி ப்ராப்ளம் இருக்கனால. அப்போ அந்த எம்ப்ளாயி, ஏன்டா தும்பந்து கலவாடா வேலையை விட்டு தூக்குவன்ற மாதிரி இவனை பார்ப்பா. அதுக்கப்புறமா இவளும் வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுவான். அந்த டைமில் வந்து ஒரு 4 பேர் இவனை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு இவனுக்கு பயங்கரமாக கோவம் வரும். பட் ஸ்டில் இவன் வீட்டுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணி அனுப்பி விட்ருவா. அதில் அந்த 4 பேருமே கீழே விழுந்துருவாங்க. அந்த டைம்னு பார்த்து ஆப்போசிட்டில் இன்னொரு வண்டி வந்து இவனை இடித்து இவனுக்கு பயங்கரமாக ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறமா இவனை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பா. இதெல்லாம் தெரியாமல் ஜான்வி வந்து புருஷனுக்காக வெயிட் பண்ணின்னு இருப்பான். அந்த டைமில் பார்த்தாக்கா, என்ன இன்னும் 5 o'clock ஆயிடுச்சு, 5 o'clockலாம் அவன் ஷார்ப்பாக வீட்டில் இருப்பானே, ஏன் இன்னமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். அந்த டைம்னு பார்த்து சரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவாள். ஃபோன் பண்ணிவிட்டு அவர் சொல்வார், இல்லாமல் அவர் காலையிலே கிளம்பிட்டார் தங்கச்சியை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு எதனா பிரச்சனையான்னு கேட்பார். இல்லை இன்னும் வீட்டுக்கு வரல, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறமா சரி எதனா ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு அவர் வச்சுருவார். அதுக்கப்புறமா இவளும் ரொம்ப பயந்து போயிடுவாள், என்ன எப்போவுமே ஆன் டைம் வந்துடுவாங்க, இன்றைக்கே வரலன்னு சொல்லிட்டு. அப்போதே பார்த்து டாக்டர் இவளுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாள், வீட்டோட நம்பர் கொடுத்துருப்பானோ. அந்த டைம் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். இவள் பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அங்கே பார்த்தா இவன் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அப்போ கூட ஒரு தென்னாவெட்டாக தான் உட்காந்துன்னு இருப்பான். ஜான்வி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர்கிட்ட கேட்குறா எதனா பிரச்சனையா அப்படி இப்படின்னு. ஸோ டாக்டர் வந்து பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அவர் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாக போயிடும்னு சொல்லிட்டு. அப்போ இவனும் பார்த்துட்டு சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா சரி இவன் என்னன்னுவான், நீ எப்படி ஒண்டியாக வருவேன்னு அங்கேயே அவளை கத்திட்டுருப்பா. சரின்ட்டு இவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டுருக்கப்போ அவங்க அப்பா வந்து இவளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, என்னம்மா மாப்பிள்ளை வந்துட்டாரா அப்படி இப்படின்னு. அதுக்கு இவ்வளோ அப்பா அவருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கு, ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வீட்டுக்கு போயின்னு இருக்குவோன்னு சொல்லுறப்போ இவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு இதெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறேன்ற மாதிரி சொல்லுவாள். அந்த டைம் பார்த்துட்டு சரிம்மா நான் மாப்பிள்ளை பார்க்க நாங்கள் 3 பேருமே வரட்டுமான்னு கேட்டதுக்கு இல்லை அதெல்லாம் வேணாம், நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுவாள். அப்போதே பார்த்து இவன் ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி தூக்கி வெயிலே விசிற வச்சுருவாள். சரி நீ இவ்வளோ வீட்டுக்கு போய்ட்டு ஹஸ்பண்டை ரொம்ப கவனித்து பார்த்து எல்லாம் பண்ணிகிட்ருப்பா. பட் ஸ்டில் அவனுக்கு என்னன்னாக்கா இவளெல்லாம் டிபெண்ட் பண்ணி நான் இருக்கக்கூடாது, நான் வந்து ஒரு ஆம்பளை சிங்கோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதுக்கு இவன் வந்து அவனுக்கு எதனா பண்ண போகிறப்பவே ஒரு மாதிரி இவன் திட்டிகிட்டே இருப்பாள், நான் பார்த்துக்கிறேன்னு, நீ ஒன்றும் இதெல்லாம் பண்ணின்னு இருக்காதுன்னு. பட் ஸ்டில் அவனுக்கு மனசு கேட்காம உட்கார வச்சு இவ்வளோ பார்த்துட்டு ஒரு மாதிரி பேம்பர்டாக பண்ணின்னு இருப்பான். அந்த டைம் பார்த்துட்டு இவள் தூங்கி எழுந்திரிக்கிறப்ப அந்த சன்லைட் வந்து அவன் கண்ணில் படுது. சரி ஹஸ்பண்ட் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா ஸ்க்ரீனும் மூடிட்டு ப்ளஸ் அவன் ஃபோனில் இருக்க அலாரத்தையும் அவள் ஆஃப் பண்ணி வச்சுருவா. அப்புறமா இவளே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் டீ காஃபியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இவனை எழுப்புவாள். மீன்ஸ் அவனே நீ எந்திரிக்கிற மட்டும் இவள் வெயிட் பண்ணின்னு இருப்பாள். அந்த டைம் பார்த்து டைம் என்ன ஆகுதுன்னு கேட்பாள். மணி வந்து 9 ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜான்வி சொல்கிறா. என்னது 9 மணி மட்டும் நீ என்னை எழுப்பலன்னு சொல்லிட்டு அவள் ஒரே கத்திகிட்ருப்பா அவளை. அதுக்கப்புறமா இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் அதனால தான் நான் வந்து இதெல்லாம் ஸ்க்ரீனில் லாக் பண்ணிட்டு உங்களை எழுப்பலை அப்படின்னு சொல்லிகிட்ருப்பா. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக கத்திட்டு வந்து வாஷ்ரூம்க்கு ஏஞ்சி போயிடுவா. அப்புறமா ஃப்ரெஷ்ஷப் எல்லாம் ஆகி வரப்போ கை தவறி அந்த காஃபியெல்லாம் கொட்டிடும். அதுக்கப்புறமா அவளுக்கு கையில் லேசாக அடிபட்டுரும். அப்போ வந்து டைம் வந்து ஒரு 10 o'clock இருக்கும். மறுபடியும் காஃபி போட்டு எடுத்துன்னு வந்து தருவான். அந்த டைம்னு பார்த்தா
கை அடிபட்டிருக்கனால இவனால் நியூஸ் பேப்பர் படிக்க முடியல. அதனால இவன் என்ன சொன்னான், ஜான்வி வந்து இந்த நியூஸ் பேப்பரை பிடி அப்படின்னு சொல்கிறப்ப கூட இவன் நியூஸ் பேப்பரை பிடிக்கிறதோட அவன் அழகை இவன் ரசிச்சுட்டு இருப்பாள். அந்த அளவுக்கு புருஷன் மேலே ரொம்ப லவ் பண்ணுவான் போல். அதுக்கப்புறமா பார்த்தாக்கா யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு வரும். அப்போ இவன் என்ன யோசிப்பான்னா, 10 மணி ஆகுது, இந்த டைமில் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த டைமில் பார்த்து சரி இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போகிறப்ப இவளுக்கு ஆல்ரெடி கை அடிபட்டுருந்துச்சு இல்லையா, அந்த கையை டக்குன்னு இவன் பிடிப்பான். பிடிச்சிட்டு இந்த டைமுக்கு யார் வராங்க அப்போனா, நான் நீங்கள் வீட்டை விட்டு போன பின்னே நீ வேறு யாரையோ வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு இருக்கேன் இல்லையா, டெய்லி இதுதான் நடக்குதா அப்படி இப்படின்னு அவளை ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுவாள். அப்போயே வந்து திருன்னு முடிச்சுட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரியல யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் சரி அப்படியா சரி வா அப்போனா நம்ம 2 பேருமே நான் வீல் சேரில் வரல, 2 பேருமே போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் யாருன்ட்டுன்னு சொல்லுவாள். அந்த டைமில் பார்த்தாக்கா ஓப்பன் பண்ணுறப்ப அவனோட மேனேஜர் தான் வந்திருப்பா வேலையிலேருந்து. அப்போ வந்துட்டு என்ன சார் உங்களுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டுக்கு ஃபோன் பண்ணாக்கா கூட ஃபோன் அட்டன் ஆகலன்னு சொல்லியிருந்துக்கு. அப்படியா சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவான். அதெல்லாம் நான் வந்து ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த டைம்ன்ற பார்த்துக்கு சரி நீ என்ன இதெல்லாம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இல்லையான்னு சொல்லுவாள். இல்லை நான் ஃபோன் பண்ணேன் நீ அட்டன் ஆகலன்னு சொல்லுவாள். அந்த டைமில் பார்த்து சரி ஜான்வி போய் ஃபோன் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறப்ப ஃபோன் வந்து சைலண்ட்டு சுவிட்ச் ஆஃப் அந்த மாதிரி எதாவது இருக்கும். இதெல்லாம் யார் பண்ணுதுன்னு கேட்டால் நான் தான் பண்ணேன், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் இதெல்லாம் ஆஃப் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாள். அந்த டைம் என்ன தைரியம் இருந்தாக்கா நீ வந்து என் பர்மிஷன் எல்லாமே என்னோடய திங்ஸ் எல்லாம் நீ தொடுற, அதுவும் என் ஃபோனெல்லாம் தொடுறேன்னு சொல்லுவாள். சொல்லிவிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கலையா ஒரு வாட்ச், அந்த வாட்சை எடுத்து அவன் மேலே அப்படியே போடுவாள். பட் என்னென்னா அது வந்து அவன் மேலே பட்டிருக்காது. பின்னாடி வந்து இவன் வந்து ஒரு மாதிரி ஷாக்காக நின்றுட்டு என்ன இவ்வளோ கோவப்படுறான்னு சொல்லிட்டு வேறு பக்கம் வேறு டைரெக்ஷனில் பார்த்துன்னு இருப்பான். அப்புறம் இவனும் பாப்பா இவன் எங்கே பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போதே பார்த்தா இவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் நின்றுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னாச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்க இவங்கள பார்த்தாங்களா இல்லையான்ட்டெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் நியூவாக இந்த சேனலில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.